அனைவருக்கும் வணக்கம். விமர்சனங்கள் வரும்போது அடுத்தவர்களின் வார்த்தைகளின் வலிமை நம்மை தாக்குகின்றதா அல்லது எனது அகங்காரம் என்னை தாக்குகிறதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை வச்சிருக்கோம். ஜென்ரலா எல்லாருக்கும் தெரிஞ்ச சிம்பிள் கொஸ்டின் தானே, இதுல என்ன பெரிய கஷ்டம் இருக்கு அப்படின்னு ஆரம்பிச்சேங்க. பட் அதுலயும் ஒரு நுணுக்கமான ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பூபதினா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. நீங்க சிம்பிளா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அடுத்தவர்களின் வலிமை அல்லது எனது வலிமை இன்மை அப்படிங்கிறதெல்லாம் இங்க மேட்டரே கிடையாது. அதாவது இப்போ பகவான் எப்பயுமே வலிமையானவர், நான் அடிமைதான். அதனால எங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் பிரேமை அப்படின்னு ஒண்ணு இருந்ததுன்னா, அவர் உயர்வாக இருந்தாலும் நான் தாழ்வாக இருந்தாலும் பிரேமை இருக்கும் பட்சத்தில் அவர்கள் என்ன சொன்னாலும் எனக்கு வலிக்காது. சரியா? அதே மாதிரி நான் இப்ப உயர்வா இருக்கேன், என் குழந்தை ரொம்ப வீக்கா தான் இருக்கு என்ன கம்பேர் பண்ணும்போது. இப்ப நான் என்ன அவங்களை திட்டினாலும் சரி, அந்த குழந்தை என்ன திட்டினாலும் சரி, பிரேமை இருக்கும் பட்சத்துல நமக்கு வலி வேதனை தெரியாது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இட்ஸ் நாட் தி மேட்டர் அபவுட் தி அப் அண்ட் டவுன். இந்த ஏரியால ஒரு வார்த்தை யூஸ் பண்ணாங்க. ஸோ நான் சுப்பீரியர், அவங்க இன்ஃபீரியர், அல்லது நான் இன்ஃபீரியர், அவங்க சுப்பீரியர். ஸோ இதுக்கும் நம்மளுடைய வலி வேதனைக்கும் சம்பந்தம் இல்லை, பிரேமைக்கும் வலி வேதனைக்கும் தான் சம்பந்தம் இருக்கு. அப்போ அவங்க உயர்வு நான் தாழ்வு, ஆனா பிரேமை இருக்கு, வலிக்காது. நான் உயர்வு அவங்க தாழ்வு, இடையில பிரேமை இருக்கு, வலிக்காது. இப்போ பிரச்சனை எங்க இருக்குன்னா, அகங்காரமும் எதிர்பார்ப்பும் இருக்கும்போது மட்டும்தான் வலி வேதனை வருகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சரியா? நீங்க நினைக்கலாம், அந்த வித்யா சொல்லும்போது சொன்னான், சுப்பீரியர் இருந்தாலும் வலிக்கல, இன்ஃபீரியரா அடிமையா இருந்தாலும் வலிக்கல, இடையில எங்கேயோ வலிக்குதோ அப்படின்லாம் ஒண்ணும் இல்லை. இப்போ கம்ஷன் எடுத்துக்கலாம், பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் தி சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். தன்னை உயர்வானவனாக எப்பயுமே நினைச்சிட்டு இருக்கான். அப்போ கண்ணன் அவனுக்கு சரிநிகர் சமானமாக வர்றான். அப்போ உங்களுக்கு தோணும், அப்ப கம்ஷன் கஷ்டமே படலையா அப்படின்னு. கஷ்டப்படாத மாதிரி தெரியும். when you are in superior ego, நான் உயர்ந்தவன் அப்படிங்கிற அகங்காரத்துல இருக்கும்போது கஷ்டப்படாத மாதிரி தெரியுமே தவிர கஷ்டப்படாம இல்லை. ஏன்னா ஒவ்வொரு அசுரனா கமிஷன் அனுப்புறான், கண்ணன் ஒவ்வொருத்தரையா கொலை பண்ணி திருப்பி அனுப்புறான். அப்போ ஒவ்வொரு தடவையும் அவன் அகங்காரம் பிரேக் ஆகத்தான் செய்கிறது. இவன் எவ்வளவு பெரிய சுப்பீரியர் தான் நினைச்சிட்டு இருக்கான், கண்ணனை ரொம்ப பொடிப்பையன் தான் நினைச்சிட்டு இருக்கான். ஆனா அந்த பொடிப்பையன் நினைச்சிட்டு இருக்கிறவன் இப்ப அகங்காரத்தை பிரேக் பண்ணத்தானே செய்யறான். இப்போ ஒவ்வொரு தடவையும் அகங்காரம் பிரேக் ஆகும் போதும் இவனுக்கு வழி வருகிறது. ஆனாலும் இன்னொரு அசுரனை உருவாக்கி தன் அகங்காரத்தை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொண்டு அகங்காரம் இல்லாதது போல் காட்டிக் கொள்கின்றான் என்றுதான் நாம் சொல்ல வேண்டுமே தவிர அவனுக்கு அங்கே வழி வேதனை இல்லை என்று நீங்கள் சொல்லிவிட முடியுமா என்ன? ஏன் கமிஷன் பயத்திலேயே சேர்த்துட்டு இருந்தான் அப்படிங்கிறது உண்மை இல்லையா? ஏன்னா வெளியில காட்டிக்க மாட்டான், பட் ஒவ்வொரு தடவையும் அசுரன் அனுப்புறான், பட் எல்லாத்தையுமே அவன் ஈஸியா அடிச்சு திருப்பி அனுப்புறான். அப்படிங்கிறப்போ உள்ளுக்குள்ள பயம் என்பது எப்போதும் நிரந்தரமாக தங்கி கொண்டுதான் இருந்தது என்றுதான் நாம் பார்க்கின்றோம் இல்லையா? So therefore it is not that அவன் சுப்பீரியரா இருந்துட்டான் அப்படிங்கிறதுனால அது வலிக்காது அப்படின்னு அர்த்தம் இல்லை. நெக்ஸ்ட் இன்ஃபீரியர் கேஸ் வரும். இப்ப நம்ம கௌரி, ஸோ என்ன பெருசா பார்க்கறா, அவளை தன்னை தாழ்வாக பார்க்கிறாள். பட் தாழ்வா பார்த்தா பார்த்தாதுங்க, பிரேமை மிஸ்ஸிங்குங்க. அப்ப இங்க பிரேமை இல்லை. பிரேமைனா என்ன? நான் சொல்றதை அவ புரிஞ்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கணும். ஆனா அவள் நினைப்பதை, அவள் ஆசைப்பட்டதை எல்லாம் நான் அக்செப்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு கீழே அவரை வர வைக்கணும்ன்றது அந்த எதிர்பார்ப்பு தான். அவள் கீழே தான் அவளுக்கு நல்லா தெரியுது. ஆனாலும் அவள் சொல்வதை நான் கேட்க வேண்டும் என்று நினைக்கின்றாளே தவிர நான் சொல்வதை அவள் கேட்க வேண்டும் என்று நினைக்கவில்லையே. அது என்னது? இட் இஸ் கால்டு, இட்ஸ் ஆல்சோ அன் ஈகோ, பட் வி கம்ஸ் அண்டர் இன்ஃபீரியர் லெவல்ல இருந்து வரக்கூடிய ஒரு ஈகோ அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? அப்போ இன்ஃபீரியர் லெவல்லையும் ஈகோ இருக்கு, சுப்பீரியர் லெவல்லையும் ஈகோ இருக்கு. இருந்தா ரெண்டு இடத்துலயும் கஷ்டம்தான். ஆனா சுப்பீரியர் லெவல்லையும் லவ் இருக்கு, இன்ஃபீரியர் லெவல்லையும் லவ் இருந்தது அப்படின்னு சொன்னா ரெண்டு இடத்துலயும் சுகம்தான். ஸோ அல்டிமேட்லி இங்க நம்ம பார்க்க வேண்டிய ஒரு மெயினான பாயிண்ட், that ego alone is hurting us அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இட்ஸ் நாட் அபவுட் தி சுப்பீரியர் ஆர் இன்ஃபீரியர் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ஒன்ஸ் உங்களுக்கு ஈகோ மட்டும் இல்லை அப்படின்னா, அல்லது பிரேமை இருந்ததுன்னா, ஏன்னா பிரேமை ஈகோ அப்படிங்கிறது ஆப்போசிட் வேர்ட்ஸ். பிரேமை இருக்கிற இடத்துல ஈகோ இருக்க முடியாது, ஈகோ இருக்கிற இடத்துல பிரேமை இருக்க முடியாது. அப்போ நீங்க பிரேமையில வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, எவ்வளவு கொடுமையான வார்த்தைகள் வந்தாலும் உங்கள் பிரேமையை கண் கொண்டு பார்க்கும்போது அவர்கள் ஏதோ அறியாமையில் செய்கிறார்கள். அத்வைத தத்துவத்திலிருந்து சொல்லணும்னா விளையாட்டு அப்படின்னு பார்ப்பீங்க, மாயையா பார்ப்பீங்க. ஆட்டோமேட்டிக்கா அது மேட்டராகவே உங்களுக்கு தெரியாது.
நீங்க தான் பார்ப்பீங்க, அது நான் தானே என்று பார்ப்பீர்கள். பக்தியிலிருந்து சொல்லணும்னா கிருஷ்ண உணர்வு, அனைத்தும் என் கண்ணன் எனக்காக செய்கின்றான்னு பார்ப்பீங்க. அப்ப இந்த பிரேமை இருக்கும்போது எது நடந்தாலும், யார் எத்தனை எவ்வளவு பெரிய விமர்சனம் பண்ணாலும், நம்ம சுப்பீரியரா இன்பீரியா அப்படிங்கிறத மேட்டர் இல்லாம சந்தோஷமாக வாழ முடியும் என்பது எனது பதில்.